நண்பர்களுக்கு வணக்கம். ஈஜிப்டில் வந்து தமிழி கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் இன்றைக்கி நிறையா போய்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நிறையான தப்பாக நிறையா தகவல்கள் இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் முழுமையான தகவல்கள் நமக்கு முதல்ல இதை ஆய்வு செய்து இதை ப்ரெசன்ட் பண்ணவங்க ஒரு ஃப்ரெஞ்சு அண்ட் ஸ்விஸ்ஸை சேர்ந்த 2 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் அறிஞர்கள் இதை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அது சம்மந்தமாக முழுமையான ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸு இன்னும் இது வரைக்கும் அவங்க வெளியிடலை. இது ஒரு கான்ஃபரன்ஸில் அவங்க பண்ண ஸ்டடியை அவங்க சப்மிட் பண்ணது. அவங்க ஸ்டடியில் அவங்க அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வெளியில் வழக்கம் போல் அதுவும் நமது தமிழர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் நிறையா தவறான தகவல்களை வழக்கம் போல் வெளியே விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இதில் உள்ள உண்மைத்தன்மை ஓரளவு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இதை சொல்லலான்னு தான். இப்போ முதல்ல இது பிரமிடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதே தப்பான தகவல். இது கண்டுபிடிக்கப்பட்டது பிரமிட்ஸு கிடையாது. பிரமிடுங்கிறது இப்படி நல்லா இப்படி இந்த கூமாச்சியாக இப்படி இருக்கும் இல்லையா, நம்ம அந்த இதுதான் பிரமிட் அப்படின்னு. அந்த பிரமிட் ஷேப் உங்களுக்கு தெரியும்ல, அதுதான் பிரமிட்னு சொல்லப்படுறது. இது கீசா அல்லது ஜீசான்னு சொல்லப்படுற அந்த ஜீசா இடங்களில் தான் இந்த பிரமிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இது கண்டுபிடிக்கப்பட்டது வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு, அதாவது மன்னர்களின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல புதைக்குழிகள் இப்போ சமாதி கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடங்களில் இது உள்ளது. இந்த சமாதிகள் எதுவுமே தரைக்கு மேலே கட்டப்படலை. பதுங்கு குழிகள் மாதிரி பூமிக்கு கீழே ஒரு மலை அடிவாரத்தில் பூமிக்கு கீழே பெரிய பெரிய ஹால்ஸு ரூம்ஸை எல்லாம் கட்டி அந்த இடத்துல இது பரியல் சேம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய, நம்ம சின்னதாக யூஸ்வலாக ஒரு ஒரு கல்லறை பண்ணணுன்னா நமக்கு அந்த சவப்பெட்டிக்கு அளவாக ஒரு 6 அடி நீளம் 6.5 அடி நீளத்தில் 8 அடி நீளத்தில் பண்ணி நம்ம பண்ணுறது வழக்கம் இல்லையா. அவங்களும் பெரிய பெரிய ரூம்ஸு ஹால்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே பல அறைகள் இருக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் ஒரு பரியல் சேம்பரில் 100க்கும் மேற்பட்ட அறைகள்லாம் இருக்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய பரியல் சேம்பர்களை அடியில் பூமிக்கு கீழே கட்டி அதில் அந்த பரியல் சேம்பர்களில் இந்த அரசர்களுடைய இதை அரசர்களுக்கு அதில் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வேலி ஆஃப் கிங்ஸில் இருக்கிறது. நான் ஈஜிப்டுக்கு 3 முறை போயிருக்கேன் 30 வருஷத்துக்கு முன்னாலேயே. ஒரு தடவை 8 நாள் நல்லா சுற்றி பார்த்தோம் எல்லாம். ஆனால் நாங்கள் ஜீசாவில் இருக்கிற பிரமிட்ஸு அது சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு தான் போக முடிஞ்சதே தவிர வேலி ஆஃப் கிங்ஸுக்கு எங்களால் போக முடியலை. ஏன் போக முடியலை அப்படின்னா, இந்த வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிற இடம் மிக மோசமான ஒரு டெசர்ட்டில், அதாவது பாலைவனத்தில் தான் இது அமைஞ்சிருக்கு. மிக மோசமான இல்லை கொடிய ஒரு பாலைவனம் அது. அந்த பாலைவனத்தில் ஒரு மலை இருக்குது. மலையில் மருந்துக்கு கூட பச்சை கிடையாது. அங்கே பச்சையாக எதுவுமே கிடையாது. வெறும் பாறைகள் மட்டுமே நிறைந்த பாறைகளும் மலை தொடரும் இருக்கிற ஒரு பாலைவனம். அது மணல் பாங்கான இடம். அந்த மணப்பாங்கான இடத்துல தான் அந்த மணல்களை இது பண்ணிவிட்டு அந்த மணல்களுக்கு கீழே இந்த பாறைகள் இருக்கிற அடிவரைக்கும் போய் நம்ம இப்போ இது பண்ணுறோம் இல்லையா, கிணறெல்லாம் வெட்டணுன்னா மேலே இருக்கிற மணலை தள்ளிட்டு கீழே பாறை இருக்கிற அடி வரைக்கும் போய் அப்புறம் அந்த பாறைகளுக்குள்ளே போர் போட்டு தண்ணி எடுக்கிறாப்புல இவங்க அப்படி பாறைகள் இருக்கிற அடுக்கு வரைக்கும் போய் அந்த பாறைகளுக்கு உள்ளே இந்த அறைகளை அமைத்து இந்த பரியல் சேம்பர்னு சொல்கிற இந்த கல்லறைகளை அவர்கள் அமைத்திருக்கிறாங்க. இதில் 60 பரியல் சேம்பர்கள் அல்லது சமாதிகள் இந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கு. பூமிக்கு கீழே கட்டிட்டு மண்ணை போட்டு எல்லாத்தையும் மூடிட்டாங்க. அசிட்டிஸ் இதை இருக்கிற இடங்கள் எது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ எங்களால் ஏன் போக முடியலன்னு சொன்னேன் இல்லையா. ஏன் போக முடியலன்னா, யாரும் ஈஸியாக அங்கே போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே மிக மோசமான ஒரு டெரைனை, அதாவது ஒரு பாலைவனத்தில் இடத்த தேர்ந்தெடுத்து அந்த பரியல் சேம்பர்ஸு வேலி ஆஃப் கிங்ஸு அமைக்கப்பட்டிருக்கு. சுற்றிலும் பல கிலோமீட்டர்களுக்கு பச்சையாக எதுவுமே அங்கே கிடையாது. அங்கே தண்ணியும் கிடையாது. போகிறது வர்றது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம். ஆனால் இவ்வளவு மோசமான ஒரு இடத்துல இந்த மன்னர்களுக்காக கல்லறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. எதற்காகன்னா, அந்த கல்லறைகளில் அவங்க என்ன நம்பினாங்கன்னா, இந்த மன்னர்களுக்கு அவங்க திரும்ப இறந்தாலும் அவர்கள் அதன் பின்னும் வாழ்வார்கள், திரும்பவும் வருவாங்க அப்படின்னு. அதனால் ஒரு மன்னன் என்னென்ன வச்சுருந்தானோ, எது அவனுக்கு நெருக்கமான பொருட்களோ அவ்வளவு பொருட்களையும் அந்த கல்லறைகளுக்கு உள்ள கூட சேர்த்து வச்சு அவங்க புதைச்சாங்க.
இது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்கள், அதெல்லாம் ட்ரெஷர்ஸு. அப்போது இதற்கு திருடர்கள் வந்து கண்டிப்பாக வருவாங்கன்னு தெரிஞ்சதுனால சாதாரணமாக மக்கள் போக முடியாத அந்த பாலைவன பகுதிகளுக்கு உள்ள அவங்க இதை அமைச்சிருந்தாங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ இது ஈஸியாக போகக்கூடிய இடம் கிடையாது. ஒன்று. இப்போ வந்து இதெல்லாம் இப்போ இந்த காலங்களில் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு, பெட்ரோல் வெஹிக்கிள்ஸு. அதனால் அதே மாதிரி நிறைய வெஹிக்கிளில் என்ன வேணாலும் எடுத்து போட்டுக்கிடலாம், போட்டுட்டு அவ்வளோ தூரம் போய் ட்ராவல் பண்ணி போய் அதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் அந்த காலங்களில் இவ்வளோ பெரிய சேம்பர்ஸை இவ்வளோ மோசமான வந்து பாலைவனத்தில் இவங்க கட்டியிருக்காங்கன்னா, இவங்க நிறைய அடிமைகளை வச்சு அவர்கள் மூலமாக பொருட்களையும் கொண்டு போய் இந்த இடங்களில் இதை பண்ணி இதை கட்டியிருக்காங்கன்னு தெரியுது. அதே மாதிரி ஏராளமான பொருட்களையும் உள்ள வச்சுருந்துருக்குறாங்க. ஆனால் இது வந்து இந்த முதல்ல இதெல்லாம் கட்டப்பட்டது வந்து 3500 வருடங்களுக்கு முந்தைய கல்லறைகளையும் நம்ம அதில் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த கல்லறைகள் அந்த காலத்தில் இருந்து கட்டப்பட்டு ஒரு 1000 வருடங்கள் இந்த வேலி ஆஃப் கிங்ஸ் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. அதற்கப்புறம் அதில் யாரும் அதுக்கப்புறம் பயன்படுத்தவில்லை. சரி, இப்போ இந்த மாதிரி கட்டப்பட்ட இந்த கல்லறைகளுக்குள்ள ஏராளமான பொருட்களும் இருந்திருக்குது. இந்த பொருட்களை வந்து பின்னாளையில் இவர்கள் இந்த ஆர்கியாலஜிஸ்ட்டுங்க, அதாவது தொல்லியல் அறிஞர்கள் போய் அதை தோண்டி பார்க்கணுன்னு போகிற காலத்தில் பெரும்பாலான இந்த கல்லறைகளுக்குள்ளே எந்த பொருளுமே இல்லை. ஆனால் இவங்க அப்படி தேடி போகும்போது ஒரு சின்ன ஒரு கல்லறை வந்து அவங்களுக்கு கிடச்சிது. அதுக்கு பேர் அது வந்து துத்துங்காமுன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஒரு இளவரசனுடைய ஒரு கல்லறை. அது மட்டும்தான் யாரும் கண்ணில் படாமல் தப்பிச்சது. அதில் வந்து இவங்க தேடி எடுத்து பார்க்கும்போது என்னென்னலாம் இருந்தது தெரியுமா? நான் அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். இதில் கெய்ரோ மியூசியத்தில் த கிராண்டு மியூசியம் ஆஃப் ஈஜிப்டுன்னு கெய்ரோவில் இருக்குது. அதில் அதெல்லாம் வச்சுருக்குது. இது ஏகப்பட்டது. நீங்கள் வழக்கமாக பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு ஈஜிப்ட் மன்னர் அப்படின்னு ஈஜிப்டுன்னு சொன்னாவே பிரமிட்டு மம்மீஸ்ன்னு சொன்னாவேமோ நல்லா தலையில் இதெல்லாம் போட்டு இப்படி வந்து வர்ற ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த ஃபேஸ் மாஸ்க் அது துத்துங்காமனோட இது தான். ஸோ அந்த மாஸ்க் மட்டுமே 10 கிலோ தங்கத்தால் ஆனது, 22 பவுண்டு தங்கம், 10 கிலோ தங்கத்தால் ஆனது. அவர் உடல் இருந்ததும் ஒரு தங்கத்தாலான ஒரு சவப்பெட்டியில், அதனுடைய வெயிட் எனக்கு தெரியல கரெக்டாக, ஆனால் தங்கத்தாலான சவப்பெட்டி, அந்த சவப்பெட்டியும் அங்கே இருக்குது. இது போக அந்த சவப்பெட்டிக்கு மேலேயும் மரத்தாலான, அதாவது ஒன்றுக்குள்ளே வைக்கிறாப்புல, அதுக்கு மேலே மறுபடியும் 2 மரப்பெட்டிகள், அதுக்கு மேலேயும் நிறைய தங்கத்தாலான அலங்காரங்களில் அதில் நிறையா வந்து டெக்கரேஷன்ஸு நிறையா அதை பண்ணியிருக்கிறாங்க. இது அவர் உடல் இருந்தது. இது போக அவர் உட்கார்ற சிம்மாசனம், தங்கத்தாலான பெரிய சிம்மாசனம், மரத்தால் செய்து அது முழுக்க தங்கத்தால் இது பண்ணியிருக்கிறாங்க. கவசம், சாமிக்கு கவசம் இல்லாட்டி இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கவசம் வந்து அது போட்டது. அவர் போகிற அந்த குதிரை வண்டி இருக்கு இல்லையா, அது சேரட் வண்டி, நம்ம ஒருவன் முதலாளி அப்படின்னு இவருக்கு ரஜினிகாந்த் போவார் இல்லையா, அந்த மாதிரியான சாரட்டு, அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகவே சாரட்டு, முழுக்க தங்கத்தாலானது. 6 சாரட் அங்கே இருக்குது. அந்த மாதிரி இன்னும் அவருடைய பீரோங்கிற மாதிரி செஸ்ட் ஆஃப் ட்ராய்ஸ் சொல்ல துணிமணிகள்லாம் வைக்கிறதுக்குன்னு உண்டானது, ஏராளமான நகைகள், அப்புறம் இன்னும் நிறைய வந்து பொருட்கள், இந்த போர்ஸ்லைனில் செய்தது, அதில் பண்ணது அவர் உபயோகப்படுத்துகிற டம்ளர், அந்த பிளேட்ஸ், அவருக்கு தேவையானது. ஒரு குடும்பத்தில் என்னென்ன யூஸ் பண்ணியிருப்பாரோ ஒரு அரசர், அவ்வளவு பொருட்களும் அதில் இருந்தது. அத்தனையும் வந்து அங்கே வச்சுருக்குறாங்க. ஆனால் இது மற்றவர்கள் கண்ணில் படாததுனால இது தப்பிச்சது. இது வந்து எடுத்தாச்சு. இன்னும் ஆனால் தேடிட்டு இருக்கிறாங்க, இப்படி கண்ணுக்கு தெரியாமல் தப்பி இருக்கிற வேறு ஏதாவது இந்த மாதிரி பரியல் சேம்பர்ஸ் இருக்கான்னு இன்னும் வேலி ஆஃப் கிங்ஸில் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இப்போது இதெல்லாம் வந்து இதுக்கு அடியில் இருக்கிற இந்த இது இருக்கு இல்லையா, இந்த உள்ள குடஞ்சி எடுத்த இந்த குகைகள் இருக்கு இல்லையா, பதுங்கு குழிகள் மாதிரி அடியில் கட்டப்பட்ட மிகப்பெரிய அறைகள். இந்த அறைகள்லாம் வந்து இதனுடைய கல் வந்து லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுண்ணாம்பு கல், அந்த மாதிரி இதில் ஆனது. ரொம்ப ஈஸியாக வந்து அதில் நம்ம உடச்சி எடுக்கிறது, இல்லை அதில் வந்து ஏதாவது கோடுகள் போடுறது, இதெல்லாம் ரொம்ப சுலபமானது. இப்போது இந்த இடத்துல தான் வந்து தமிழி கல்வெட்டு கண்டெடுக்கப்படுது. இந்த தமிழி கல்வெட்டு வந்து இதில் நம்ம 60 பரியல் சேம்பர்ஸ் இதில் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பரியல் சேம்பரில் 8 இடங்களில் வந்து இது இருக்குது. 8 பரியல் சேம்பர்லேயே ஆமாம், 5 பரியல் சேம்பரில் 8 இடங்களில் இந்த சிகை கொற்றனும் இன்னும் சில வார்த்தைகள்லாம் இருக்குங்கிற சாத்தன், இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் முக்கியமானது என்னென்னா, தமிழி எழுத்துக்கள் மட்டும் இல்லை, தமிழி, சமஸ்கிருதம், பிராகிருதம் 3மே வந்து இருக்குது.
சரி, இது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருந்து வணிகர்கள் போய் அந்த வணிகர்கள் போகும்போது இதை சைட் சீயிங் மாதிரி போயிருப்பாங்க. அவங்க இதை எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை நான் முற்றிலுமாக நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு இது சரியான ஒரு கூற்றாக எனக்கு படலை. இதை உண்மையிலேயே இந்த ஃப்ரெஞ்சு அண்டு ஸ்விஸ்ஸு இந்த ஆர்கியாலஜிஸ்ட்டுக சொன்னாங்களா, இல்லை அங்கே கண்டெடுக்கப்பட்டது மட்டும் சொல்லி இங்கே தமிழர்களாகவே வழக்கம் போல் இல்லை வணிகர்கள் போனாங்க, அவங்க செஞ்சாங்க, அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு இவங்க கதை விடுறாங்களான்னு நமக்கு தெரியலை. ஏன்னா வணிகர்கள் அங்கே போக வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஒன்று அங்கே இந்த வேலி ஆஃப் கிங்ஸில் இந்த பாலைவன மண்ணுக்கு கீழே இருக்கிற இந்த கல்லறைகளை தவிர அங்கே ஒன்றுமே கிடையாது, மனிதர்களே கிடையாது, சுற்று வட்டாரத்தில் ஒன்றுமே கிடையாது, அது ஈஸிலி ஆக்சசிபிளான இடமும் கிடையாது. அப்போது எதற்காக இவங்க அங்கே வணிகர்கள் அங்கே போக போகிறாங்க? போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அது நியரஸ்ட்டு போர்ட்டு கூட, அதாவது துறைமுகம் கூட 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அப்போ இந்த 300 கிலோமீட்டர் அன்னைக்கெல்லாம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கிடையாது. போயிருந்தால் ஒட்டகங்கள் மூலமாக மட்டும்தான் இவங்க போயிருக்க முடியும். அப்போ ஒரு ஒட்டகம் எடுத்துகிட்டு 300 கிலோமீட்டர் தாண்டி எதுக்காக அங்கே போகிறாங்க? அங்கே யாரும் ஆட்களே கிடையாது, இவங்ககிட்ட பொருள் வாங்குறவங்க கிடையாது. எதற்காக வணிகர்கள் அங்கே போக போகிறாங்க? வணிகர்கள் அங்கே போயிருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் நமக்கு ஒன்று என்ன தெரியுதுன்னா, போனவர் படித்தவர் அப்படின்னு தெரியுது. சிகை கொற்றனுக்கு எழுத தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி சிகை கொற்றன் வரத கண்ட அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க, வரகண்ட அப்படின்னு போட்டிருக்காங்க. வரகண்டவா சிலதில் வரகண்டங்கிறாங்க, சிலர் வரத கண்டங்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியல. வரன்னு இருந்தாலும் வரதனாலும் கண்டங்கிறதுக்கு கண்டான் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. அது ஒருவேளை கண்ட அப்படின்னு நீலகண்டன் அப்படின்னு சொல்கிறாப்புல வரகண்டன்னு கூட இருக்கலாம். ஸோ எல்லாம் ஒரு அசம்ஷனில் தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இவர் படித்தவர்னு தெரியுது, எழுத தெரிஞ்சிருக்கு இவருக்கு. எழுத தெரிந்த இவர் இவ்வளவு தூரம் அங்கே வியாபாரத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே வியாபாரம் செய்கிறதுக்கு அங்கே மனிதர்களும் இல்லை, யாருமே கிடையாது. 2000 வருடங்களுக்கு முன்னால் போயிருக்கிறாரு, அங்கே ஒன்றுமே இருந்துக்க போல். அதிகபட்சம் போனால் இந்த கல்லறைகளை, இந்த வேலி ஆஃப் கிங்ஸை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாவது செக்யூரிட்டி, யாராவது காவல்காரர்கள் இருந்திருப்பாங்களே தவிர வேறு யாரும் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது இவர்கள் வியாபாரிகள், வணிகர்கள் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன வாய்ப்பு இருக்குன்னா, இவ்வளவு கற்றறிந்தவரான இவர் சிகை கொற்றன் இங்கே உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கிற பொருட்களை களவாட போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். ஏன்னா உலகம் முழுக்க இருந்து நிறைய பேர் இந்த பிரமிடுகளுக்குள்ளேயும் அதே மாதிரி இந்த வேலி ஆஃப் கிங்ஸில் இருக்கிற இந்த பரியல் சேம்பர்ஸ்லேயும் ஏகப்பட்ட இந்த மாதிரியான பொக்கிஷங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உலகின் எல்லா நாடுகளில் இருந்தும் இந்த விஷயங்கள் இந்த பொக்கிஷங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இதை பற்றி பல்லாயிரக்கணக்கான கதைகள் இருக்குது, ஏகப்பட்ட சினிமாக்கள் இருக்குது, ஹாலிவுட் மூவிஸு எண்ணற்ற மூவிஸ் இருக்குது. இதை கொள்ளையடிக்கிறதுக்குன்னு வந்தவங்க கொள்ளையடித்ததை பற்றி என்னென்ன கிடச்சது, இல்லாட்டி இதுக்கு அசோசியேட்டடாக இருக்கிற கதைகள் நிறையா இந்த கதைகள் இருக்குது. அப்படி சிகை கொற்றனும் இதை கற்றறிந்த இந்த சிகை கொற்றன் யார் மூலமாவது இந்த ஈஜிப்டில் இந்த இடத்துல வேலி ஆஃப் கிங்ஸில் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் மட்டும் போகலாங்கிறது தெரியுது. சாத்தன் போயிருக்கிறாரு, இன்னும் சிலரும் கூட போயிருக்காங்கன்னு தெரியுது. இவர்கள் ஒரு குழுவாக போய் இதை செய்திருப்பார்களோ, இந்த திருட போயிருப்பாங்களோ அப்படிங்கிறது தான் என்னுடைய அசம்ஷன். இவங்க சொல்கிறாங்க அவர் எழுதி வச்சுருக்காரு பேரன்னு. இது எந்த இடத்துக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனால் அது எல்லாருக்கும் உண்டானது, அது நம்ம தமிழர்களுக்கும் இருக்குது. பாத்ரூமுக்கு போனாலும் அவங்க போன இடத்துல பேரை எழுதிட்டு வருவாங்க, எல்லா சுற்றுலா தலங்களையும் எழுதுவாங்க. ஆனால் நல்லா யோசிப்பாருங்க, ஆனால் எழுதுகிறவங்க அவங்க கை எட்டுற இடத்துல தான் அதை எழுதுவாங்க. ஆனால் இந்த பரியல் சேம்பர்ஸில் இவங்க எழுதியிருக்கிறது 13 அடி உயரத்தில் எழுதியிருக்கிறாங்க. டூரிஸ்டாக போகிறவங்க 13 அடி உயரத்துக்கு எப்படி அவங்க எழுதியிருப்பாங்க? எப்படி எழுத முடியும் அவங்களுக்கு? அப்போ அந்த இடத்துல ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது பெரிய லேடர் இருந்ததா அப்படிங்கிற கேள்வி வருது.
அப்போ இவங்க அந்த இடத்துல அதே மாதிரி 5 பிரமிடுகளில் இவங்க 5 கல்லறைகளில் இவங்க எழுதியிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ இவர்களுக்கு நிறைய நேரமும் தேவைப்பட்டிருக்கும். அப்போ இவங்க உண்மையிலேயே டூரிஸ்டாக போனாங்களா, இல்லை திருட போய் நிறைய நேரம் இவங்களுக்கு கிடச்சதா, இல்லைன்னா ஒருவேளை இந்த கல்லறைகளை வந்து உருவாக்குவதற்காக ஏகப்பட்ட அடிமைகள் பணியமர்த்தப்பட்டிருந்தாங்கன்னு தெரியுது. இவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஈஜிப்தியர்கள், இந்த ஈஜிப்ஷியன்ஸு கிட்ட வந்து இவர்களால் கைது செய்யப்பட்டு இவர்களுடைய வேலையாட்களாக அங்கே இருந்தார்களா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது. இவர்களுடைய வேலையாட்களாக அங்கே இருந்து அப்போ வந்து இதை எழுதியிருக்காங்களா, இல்லாட்டி 13 அடி உயரத்தில் ஒரு டூரிஸ்ட்டோ உள்ள சாதாரணமாக போகிற மக்களுக்கு எட்டாது. அங்கே வேலை செய்கிறவங்க யாராவது இருந்து அந்த இடத்துல ஏறக்கூடிய அளவு ஏதாவது வசதி இருந்தால் தான் அவங்க அதை செய்திருக்க முடியும். அதனால் இந்த சந்தேகமும் நமக்கு வருது. அப்புறம் இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த எழுத்துக்கள் டூரிஸ்ட் இவங்க பேரை யாராவது எங்கேயாவது நான் வந்தேன் பார்த்தேன்னு பெருமையாக எழுதணும்னு யாராவது நினச்சா, எந்த தமிழன்ட்ட வேணால் நான் கேட்குறேன், நீங்கள் எங்கே எழுதுவீங்க? எல்லாரும் கண்ணுக்கு தெரிகிற ஒரு இடத்துல அப்படி தான் எழுதுவீங்க, தனியாக எழுதுவீங்க. ஆனால் இந்த எழுத்துக்கள் தனியாக எழுதப்படலை. ஏற்கனவே ஜெர்மன் எழுத்துக்கள் ஏகப்பட்ட 2000 எழுத்துக்கள் இருக்குது. இது வெறும் 30 எழுத்து தான். தமிழி அண்டு சான்ஸ்கிரிட் பிராகிருதம் சேர்ந்த எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள் இருக்கிற இடத்துல அதில் ஏற்கனவே 2000 எழுத்துக்கள் இருக்குது. 2000 ஜெர்மன் எழுத்துக்கள். அந்த 2000 ஜெர்மன் எழுத்துக்களுக்கு உள்ளே கொண்டு போய் நடுவில் கொண்டு போய் இந்த இதை எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போது யாருக்கும் தெரியாமல் இதை எழுதணும் அப்படின்னு மேலே குற்றம் வந்துடக்கூடாது, தனியாக தெரிஞ்சேன்னா தனக்கு பிரச்சனை வந்துடுமோன்னு தெரிஞ்சு யாருக்கும் தெரியாமல் இல்லாட்டி சட்டுன்னு கண்ணில் படாத ஒரு இடத்துல அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போது திருட போனவர்கள் அப்படி செய்ய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத விட அங்கேயே வேலை செய்தவர்கள் மற்றவர்களுக்கு பயந்து இருக்கக்கூடியவங்க அவங்க அதை செய்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரியுது. அப்போ இவர்கள் அங்கே அடிமைகளாக வேலை செய்வதற்காக கொண்டு போய் அங்கே வேலை பார்த்தவர்களா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு எழுது. இவங்க அதுக்கு நடுவில் தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த சிகை கொற்றனும் சாத்தனும் இவர்களெல்லாம் இங்கேருந்து வணிகம் செய்வதற்காக அங்கே போக வாய்ப்பே இல்லை. அந்த டெரைனை தெரிஞ்சவங்க, ஈஜிப்டையும் வேலி ஆஃப் கிங்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். வணிகர்கள் அங்கே போக வாய்ப்பே இல்லை, போக வேண்டிய அவசியமும் அங்கே இல்லை. ஒன்று இவர்கள் அங்கே இருக்கிற அந்த பொக்கிஷங்களை களவாட போயிருக்கணும், இல்லையா இவர்கள் அங்கே வந்து அந்த பிரமிடுகளுக்குள்ள வேலை செய்ய அடிமைகளாக பிடித்து செல்லப்பட்டிருக்க வேண்டும். ஏதோ ஒரு காலத்தில் வியாபார விஷயமாக ஏதாவது இவங்க வெளியில் போகும் பொழுது இவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு இவங்களை வந்து கொண்டு போய் அடிமைகளாக அவங்க வேலைக்கு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சர்மைஸு. ஆர்கியாலஜிஸ்ட்டுகள் வந்து ஒன்று கரெக்டாக ஏதாவது தெரியணும், தெரியலன்னா அதை வந்து பொதுவாக விடணுமே தவிர அதை பார்த்த இவர்கள் வந்து வணிகர்கள் தான் அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று அல்ல. ஏன்னா அந்த இடத்துல வணிகர்கள் போக வாய்ப்பே இல்லை. அதனால் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் டீப்பாக இதை ஸ்டடி பண்ணி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, சிகை கொற்றன் அப்படிங்கிறதுல சிகைங்கிறத ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டாங்க. நிறையா பேர் சிகைக்கும் சிரம் அப்படிங்கிறதுக்குமே கன்ஃபியூஸ் ஆகி இது தலையை குறிக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சிரம் வேறு, சிகை வேறு. சிகைங்கிறது முடியை மட்டும்தான் குறிக்கும். ஸோ இப்போ வந்து முடி அரசன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயராக இது இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து அவன் எழுதியிருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்போ சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அந்த பகுதியைச் சேர்ந்தவன்னு புரியுது. சமஸ்கிருதத்தையும் ஏற்றுக்கொண்டு எழுதுகிறவர்கள்னா இன்றைக்கி இருக்கிற இந்த தமிழ்நாடு தமிழர்கள் இருக்காங்களா, அவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அநேகமாக அதே மாதிரி அங்கே ஈஜிப்டுக்கும் கடல் வழியாக தான் இவங்க போயிருக்க முடியும். அப்போ அதுக்குன்னு பார்க்கும் பொழுது நம்ம மேற்கு கடற்கரை பகுதியிலேருந்து முசிறி, தொண்டின்னு இந்த மாதிரி மேற்கு பகுதியிலேருந்து இவங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இவர்கள் சேர நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது மலையாளிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் தெலுங்கராவோ கன்னடராவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான். ஏன்னா அவங்க சமஸ்கிருத வார்த்தைகளையும் ஏற்றுக்கிட்டு சிகை கொற்றன் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அது இதையும் சான்ஸ்கிரிட்டையும் இதையும் சேர்த்து வந்து அவங்க ஏற்றுக்கொண்ட உபயோகப்படுத்தினவர்கள் அப்படின்னு தெரியுது. இது சம்பந்தமாக இன்னும் நிறையா வந்து உண்மைகளை நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம எல்லோரும் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். 2000 வருடங்களுக்கு இது 1800 வருடங்களுக்கு முன்னாலங்கிறாங்க. முதல்ல 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம்னு தமிழர்கள் வந்து தமிழி
தமிழி பயன்பாடு அப்போ இருந்ததுங்கிறதையும், இவர்கள் பல தூரம் வந்து இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிகிறது நமக்கு பெரிய விஷயம், பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் கூட தமிழி தான் பயன்பாட்டில் இருந்திருக்கு, தமிழ் பயன்பாட்டுக்கு வரல. இந்த சீமான் உருட்டுறாரு உட்காந்துக்கிட்டு 50,000 வருடமாக வாழ்ந்து, அதெல்லாம் அதெல்லாம் உருட்டு. அந்த உருட்டுக்கெல்லாம் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஆப்படிச்சிருக்கு. என்ன சொல்லுது, 1800 வருஷத்துக்கு முன்னால் கூட தமிழி தான் பயன்பாட்டில் இருந்திருக்கு. அதற்கு அப்புறத்தில் அதில் இருந்து வந்தது தான் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த தமிழியிலேருந்து வந்தது தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் தமிழி 1800 வருஷங்களுக்கு முன்னால் கூட தமிழி இருந்ததற்கு இது இன்னொரு ஆதாரமாக இருக்குது. இதில் இன்னொன்றையும் நம்ம கவனிக்கணும். சிங்களர்களும் வந்து அந்த எழுத்துக்கள் சிங்கள எழுத்துக்களை ஒட்டி இருந்தது அப்படிங்கிறதையும் அவங்க கிளைம் பண்ணுறதை பார்க்குறோம். அவர்களுடைய அந்த சிங்கள எழுத்திற்கு முன்னோடியாக இருந்த அந்த ஆதி சிங்கள எழுத்துக்கள் இதை ரிசம்பிள் பண்ணி இருந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இது நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வரலாற்று தகவல். எப்படி மொழியியல் அறிஞர்கள் இதையும் நமக்கு கிளாரிஃபை பண்ணணும். அப்போது இந்த நம்ம இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வந்து சொல்லியிருந்தது தமிழி அப்படிங்கிற அந்த தாய் தமிழ் அல்லது தமிழிலிருந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் உதித்து வந்து இந்த துளு இதெல்லாம் வந்தது நமக்கு தெரியும். சிங்களமும் அதில் இருந்து வந்திருக்குங்கிறது நமக்கு வந்து இன்னொரு நியூஸாக இருக்குது. மொழியியல் அறிஞர்கள் இதை பற்றியும் நமக்கு வந்து தெளிவுபடுத்தணும். இந்த கல்வெட்டு, இந்த செய்தி நமக்கு நிறைய கேள்விகளுக்கு பதிலும் கிடச்சிருக்கு, புதியதாக நிறைய கேள்விகளையும் நமக்கு கொடுத்துருக்குது. காலம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுன்னு வெயிட் பண்ணுவோம். ஓகே, பாய்.